அகில இந்திய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் எம்எஸ்ஆர் நாச்சியார் மீடியாவின் ஒருங்கிணைப்பாளருமாகிய வேல்தேவரின் இனிய இரவு வணக்கங்கள். ஆவாரங்காட்டு சிவா தேவர் அண்ணா, வணக்கம்ண்ணா. தற்போது நடந்து முடிந்த ஆப்பநாட்டு மறவர் சங்கத்தின் போராட்டத்தை பற்றி உங்களிடம் ஒரு சில கேள்வி துளிகள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்பநாட்டு மறவர் சங்கமானது மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்தியது. இதில் நீங்கள் ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மருது சேனை அப்படின்னு 2-3 அமைப்புகள் நிறைய இருக்குது. பட் ஆனால் அந்த அமைப்புகள் எதுவுமே இந்த ஆப்பநாட்டு மறவர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதற்கு என்ன காரணம்? ஏன்? எதற்கு? இதை பற்றி உங்களுடைய கேள்வி என்னன்னா? அவங்க அகமுடைய சமுதாயம் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சிலை வைக்க சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் கைதியானேன். அந்த கைதியான எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமன மருதுவாண்டிய சிலை அந்த எம்ஜிஆர் சிலை இருக்கு பார்த்தீங்களா, அங்க பக்கத்துல வைக்க சொன்னா. அதுக்கு அடுத்து இளையாங்குடி ரோட்ல மதிப்புக்குரிய அம்பேத்கர் சிலை ஒண்ணு இருக்கு. அவங்க சிலையை பத்தி நான் பேச எனக்கு அவசியம் இல்லை. பட் இதான் சொல்றேன், அவங்க சிலை நாட்டான ராஜா சிலையே வைக்கல. இதுக்கு மறவர் சமுதாயம் எதிர்ப்பு தெரிஞ்சு மாமன மருதாணி சிலை வச்சிருக்க சொல்றதுக்கு எதிர்ப்பு. அதனால அவங்க யாரும் சரியா வரல, சரியான முழுசாய வரல அகமுடைய சமுதாயம். வேற என்ன இருக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பநாட்டு மறவர் சங்கம் நடத்தின போராட்டத்தில் ஒரு சில தலைவர்கள் பெரிய பெரிய அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த அமைப்புகள் தலைவர்களும் வரவும் இல்லை, ஒரு கண்டன குரலும் பதிவு செய்யவில்லை. அதன் காரணம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. வேல்தேவர் கிண்டி கிழங்கு எடுத்து பித்தி எடுத்து போயிருவோம். அப்படி வேல்தேவரை பத்தி எனக்கு தெரியும். அவருடைய நீங்க பெட்டு படமா ஒரு சில கேக்குறீங்க. அதாவது நான் தேவர் சமுதாயன்ற நம்ம பட்டம் கேட்டுக்கிறோம். முக்குளத்தூர்ல நம்ம பயிரது கிடையாது. அது என்னுடைய ஊர் ஆவரங்காடு, திருப்பாச்சத்தி ஆவரங்காடுனாலே அதுக்குன்னு ஒரு பேரு மதிப்பு இருக்கு. ஒரே கம்யூனிட்டி மட்டும்தான் அங்க. இந்த ஆவரங்காடு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கச்சந்த கொலை வழக்குல இதுக்கு யாருமே 27 பேர் மேல வழக்கு போட்டு பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு முக்குளத்தூர் சமுதாயமும் பேசவே முடியல, வைக்கவும் முடியல. ஆனா மதிப்புக்குரிய அன்பு தம்பி இசைக்கராஜா ஒரு கார்ல போயிட்டு ஒரு ஆடியோ போட்டிருந்தாப்புல. மன வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, தேவர் சமுதாயம் என்ன பண்றது, முக்குளத்தூர் இந்த அளவு இருக்க வைக்கிறோம்னு அவருடைய கண்டனத்தை தெரியப்படுத்துறாப்புல. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது அந்த ஊரை சேர்ந்ததுனால என்னுடைய வாழ்த்துக்கள். சில விஷயங்கள் தம்பி, ஆப்பநாடு மறவர் சங்கத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? இந்த 3 கம்யூனிட்டி இருக்கு. இதனால உண்மையை தப்பு இல்ல, உண்மை சொல்லுங்க. இந்த 3 அமைப்பு கள்ளர், மறந்தவர், அகமுடியர். இந்த அகமுடியர் கடைசியத்தை வருது. ஆமா. நான் ஒண்ணு கேக்குறேன், கொஞ்சம் நீங்க தம்பி தெளிவுபடுத்துறீங்களா? சொல்லுங்க. ஏன்னா எதாவது கிண்டி பிணங்க எடுத்துட்டு போயிருவீங்க. உங்களுடைய ஏகப்பட்ட ஆடியோ எல்லாம் நான் கேட்டுட்டே வீடியோ கேட்டேன். இந்த அகமுடியரை எதனால அந்த 3ஆவது இடத்துல வச்சிருக்காங்கன்னா அது வேற என்ன வச்சிருக்காங்க. இந்த அகமுடிய சமுதாயம் நாங்க என்ன பண்ணோம், இந்த முக்குளத்தூர் ஏன் மருதுபாண்டிய சிலை வச்ச எதிர்ப்பு கொடுத்தாங்க அரண்மனையில. இது எங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிறது. ஏன்னா கடைசியா நாட்டை ஆண்டது ஒரு மருதுபாண்டியர் வம்சம். ஆமா, கடைசியா நாட்டாண்டது மருதுபாண்டியர் அரசர்கள் தான். இன்னைக்கு அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டு லாடு பேசுறாங்க, தட்டாலும் பேசுறாங்க. அது என்ன ரீசன்? அதுக்கு நாங்க சில வரலாறு வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு பேசிருந்தீங்க தெரியுமா? சொல்லுங்க. எந்த வீடியோ? வீடியோ சில பேர் தெரியும். ஒரு வீடியோ கண்டிச்சு நீங்க அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக நாங்க உங்க மேல் வழக்கு, அதாவது அந்த ஆடியோ அழிக்கவே நாங்க வழக்கு பதிவு. தென்னாட்டு மக்கள் யூடியூப் சேனல்ல கண்டிச்சு மறவர் அகமுடியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல அகமுடியார் கலந்துக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நீங்க வன்மையை கண்டிச்சிருந்தீங்க. இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பண்பாடு அவங்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. இந்த பல்லர் என்ற தெய்வங்களோட சமுதாயம் இருக்கே,
ம் எங்களை பத்தி தெரியும், யார் ஒன்பதுக்கும் போக மாட்டோம். ம் ஒன்பதுக்கு வந்து போறது அப்படின்னு கேட்டதுன்னா கல்லர்னால வந்து எங்க பேர் உள்ள வரும். ம் புரியுதா உங்களுக்கு? திருநெல்வேலியில வந்து இன்னைக்கு ஒரு வன்கொடுமை வந்து ஓடிட்டு இருக்குன்னா ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு. ம் இத வந்து மதிப்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியனா இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், ம் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி, ம் ஏன்னா பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்கல்ல. ஆமா. அடுத்த அடுத்த ம் சமுதாயமா இருந்தாலும் ம் நம்ம மதிக்க தெரிஞ்சவங்க. ஆமாண்ணே. அந்த பொண்ணு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் பசுபதி பாண்டிய மக. சந்தன பிரியா அவர்கள். சந்தனப்பிரியா அந்த பொண்ணு. ம் எல்லா பேருமே வந்து நம்ம மேல எந்த கோபம் கிடையாது, அகமுடி சமுதாயத்து மேல. ம் இந்த திருநெல்வேலி கொலை நடக்கிறது எந்த தலைவரும் எதுவும் பேசுறது. இந்த ம் திருநெல்வேலி கொலை நடக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவமாருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பு எதுவுமே கிடையாது. ம் ஃபர்ஸ்ட் நீங்க தம்பி வேல்தவர் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுண்ணே. ம் இந்த கொலை நடக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிரச்சனை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் ராஜா அன்பு வயது மூத்தவரை இளையவரான்னு தெரியல. ஏன்னா ம் வயசு 45 வயசு ஆகுது, அவருக்கு வயசு என்னன்னு தெரியல. ம் இருந்தாலும் ஒரு மதிப்புக்காக ம் மதிப்புக்குரிய அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து ம் அவங்களுடைய பசுபதி பாண்டியனை செஞ்சதுனால ம் சில பிரச்சனைகள். ம் ஆனா தேவர் சமுதாயத்துக்கு அவங்களுக்கு இந்த தொடர்பு எதுவுமே கிடையாது. ஆ இது ஆணித்தனமான உண்மை. ஓ சரிண்ணே. ஏன்னா சில நீங்க அவங்களுடைய தொலைபேசிக்கு நீங்க அழைச்சி கேட்டாலும் எதான் சொல்லுவாங்க, ம் நாடார்களுக்கும் தேவேந்திர தேவேந்திர சமுதாயத்துக்கு தான் பிரச்சனை. ம் இதுல வந்து முக்குளத்தோர் பிரச்சனையே கிடையாது. ம் முக்குளத்தோர் அவர் வேலையை அவர் பார்ப்பார், இவர் வேலை இவர் பார்ப்பார். ம் இதுல அந்த ஆணவ கொலை வந்து பிரச்சனையில வந்தது அந்த மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன். திருமாவளவன். அவங்க வந்து ஆரம்பத்துல ஒன்னா இருந்தவங்க. ம் அதுல சில இதா இருக்கு எல்லாம் இது பண்ணாங்க. இப்ப எங்க ஊரை எடுத்துக்கிட்ட கச்சனத்துக்கு வரையில கூட அண்ணன் ஜான்பாண்டியன் அண்ணன் வந்திருந்தாங்க, ம் மற்ற அமைப்புகள்ல வந்திருந்தாங்க. ம் திருப்பாத்தத்தில இருந்து அப்படி போறாங்க எங்க ஊருக்குள்ள. ம் தேவர் சமுதாயம் சரியில்லை தம்பி, ம் முக்குளத்தூர் சரியில்லை, முக்குளத்தூர் சரியில்லை. சரியில்லை. ரொம்ப நன்றி ஆவாரங்காட்டு சிவா அண்ணா. மீண்டும் ஒரு களத்தில் மீண்டும் இணைவோம். நாச்சியார் மீடியா வேல்தேவர். இனிய இரவு வணக்கங்கள்.